அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இறைவன் கருணை மிக்கவன் என்றால் ஏன் மனிதர்களுக்கு துன்பமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. இறைவன் கருணை மிக்கவன் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இறைவன் கருணை மிக்கவன், கருணை மட்டுமே அவனுக்கு சொந்தமா அப்படின்னா அப்படி கிடையாது. அது கருணை மட்டும்தான் நமக்கு பார்க்குறோம். அவன் எல்லாத்தையுமே ஒரு இயக்கமாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கான். கடவுள் இந்த உலகத்திலே மிக கருணை மிக்கவன் இறைவன் தான். அதே மாதிரி இந்த உலகத்திலே மிக மோசமானவனும் இறைவன் தான். இந்த விஷயத்தை யாரும் பேச மாட்டாங்க. அது ஏன்னா இறைவன் மேலே இருக்கக்கூடிய மரியாதையினால் அவன் மோசமானவன் அப்படின்றத யாரும் பேச மாட்டாங்க. இப்போ சினிமா படத்துலலாம் அவரை மாதிரி யாருமே வில்லன் இல்லைங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க, சினிமாவில் வர்ற வில்லன்களை. ஆனால் உலகத்திலேயே ரொம்ப மோசமான வில்லன் இறைவன் தான். அதே மாதிரி மோசமான மிக நல்லவனும் இறைவன் தான். எல்லாமே இறைவன் தான். இறைவனுக்கு மிஞ்சி இங்கே எதுவுமே இல்லை. ஏன் அவனை மோசமானவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கடன் கொடுத்தவன் கூட மனிதன் தான் கடன் கொடுப்பான் மனிதனுக்கு. அவன் கூட பல முறை கடன் கேட்டு கொடுக்கலனா கூட ஒரு முறை ரொம்ப மோசமான நிலைமை திட்டிட்டு கொடுக்குறியா இல்லையா, நான் எதனா பண்ணவா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது அவன் கையில் காலில் விழுந்துனாலும் அவன்கிட்ட நீங்கள் விடுதலை வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் இறைவன்கிட்ட நீங்கள் விடுதலை வாங்க முடியாது. அந்த டைம்னா டைம் தூக்கிட்டு போயிட்டே இருப்பான் மேலே. அதனால தான் சொல்கிறேன் அவன் மோசமானவன் அப்படின்னு. அதனால தான் இறைவனுக்கு பயப்படணும்னு சொல்லியிருக்காங்க. நீ யாருக்கு வேணாலும் பயப்பட தேவையில்லை. இந்த உலகத்தில் நீ யாருக்குமே பயப்பட தேவையும் இல்லை. ஆனால் ஒரே ஒருவனுக்கு மட்டும் பயப்படணும். அது யாருன்னா இறைவன். ஏன் இறைவனுக்கு பயப்படணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இறைவனுக்கு பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, அவன் யாருக்குமே சாதகமான ஆள் கிடையாது. அவன் யாருக்கும் பாதகமானவனும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய பக்திமானாக இருங்க, எவ்வளோ பெரிய ஆன்மீகவாதியாக இருங்க, எவ்வளோ பெரிய சித்தராக இருங்க, எவ்வளோ பெரிய ஞானியாக இருங்க நீங்கள், ஆனால் இறைவனுக்கு நீங்கள் நெருக்கமானவன் கிடையாது. இறைவனுக்கு இணக்கமானவனும் யாரும் கிடையாது. அந்த நேரம் வந்துடுச்சா அவ்வளோதான், உங்களை தூக்கிட்டு போயிட்டே இருப்பார் மேலே. ஆனால் அவன் தன்மையை உணர்ந்து அது கூட நெருங்கலாம், அது வேறு விஷயம். அது தனி ட்ராக்கு. அதுக்குள்ளே நம்ம இந்த கேள்விக்குள்ளே போகும்போது அந்த விஷயத்தை நம்ம போனோம்னா அது வேறு விஷயமாக மாறி போயிடும். அதனால் அது வேண்டாம். ஆனால் அவனுக்கு மனிதர்களை துன்பப்படுத்தி பார்க்கணுன்ற ஆசையே கிடையாது. அவன் ஒரு சிஸ்டமேட்டிக்காக தான் நம்மளை படைச்சி விட்ருக்குறான். என்ன சிஸ்டம், அதாவது பிறவி, அந்த மனித பிறவி கொடுத்தவொடனே அந்த மனம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை நம்மகிட்ட கொடுத்துட்றான். இந்த மனசை வச்சு நீ எப்படி இந்த உயர்ந்த நிலைக்கு போகிறதோ இல்லை தாழ்ந்த நிலைக்கு போகிறதோ அது உன்னுடைய சாய்ஸ் தான். அது நம்ம கையில் கொடுத்துட்டான். நம்ம கையில் கொடுத்து நாம் செஞ்ச தவறுக்கு இறைவன் எப்படி பொறுப்பாக முடியும் சொல்லுங்கள்? இப்போ இந்த கேள்வியில் அடிப்படையே தவறாக இருக்கா இல்லையா? அதனால் நான் துன்பப்படுறேன், வேதனைப்படுறேன், கஷ்டப்படுறேன்னா இது ஊழ்வினை பயன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்மளுடைய மரபு வழி சித்தர்கள், மரபு வழி ஞானிகள் எல்லாம் ஊழ்வினைன்னா என்ன அப்படின்னா, ஊழ்வினையை நம்பித்தான் ஆகணுமானா நம்பித்தான் ஆக வேண்டும். காரணம் மறுபிறப்பு இருக்குதுன்னு நம்பும்போதே அப்போ முன்னாடி ஒரு பிறப்பு இருந்திருக்குன்னு தான் அர்த்தம். அது இப்போ நீ இறந்தா நீங்கள் அடுத்த பிறப்புக்கு போவீங்க, மறுபிறப்பு உண்டு அப்படின்னா ஏற்கனவே முன்னாடி ஒரு பிறப்பு இருந்திருக்கு, இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு பிறப்பு இருந்திருக்கு, பல பிறப்பு முன்னாடி இருந்திருக்கு. நமக்கு இந்த பல பிறப்பின் தொடர்ச்சியாக அந்த மனதை நாம் ஒருமுகப்படுத்தாமல், மனதை ஒரு புள்ளியில் நிறுத்தாமல் மனம் போன போக்கில் நம்மளுடைய ஆட்டங்களை ஆடியதால் வந்த விளைவுதான் இந்த ஜென்மத்தில் நாம் படுகின்ற துன்பம். இந்த துன்பத்திற்கு காரணம் நாம் போன ஜென்மத்தில் ஆடிய விளையாட்டுக்கள். அதனால் இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது விளையாட்டை குறைச்சிக்கணும். சரி, இவ்வளோ நாள் விளையாடிட்டோம், ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடினோம், இனிமேல் நம்ம அந்த விளையாட்டெலாம் விளையாடக்கூடாது. ஏன்னா வாழ்க்கைங்கிறதே இறைவன் மனிதனுக்கு கொடுத்த வாழ்க்கைன்றது ஒரு விளையாட்டு தான். இறைவன் திருவிளையாடல்ன்ற பேர் அதுக்கு உண்டு. அப்போ அந்த இறைவன் திருவிளையாடல் தானே தவிர திருவிளையாடல்னால அது விளையாட்டு தான். இதை விளையாட்டை அவன் விளையாட்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம அந்த சீரியஸாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கையை. நீங்களும் விளையாட்டாக பாருங்கள். விளையாட்டாக இந்த வாழ்க்கையை உண்மையாக விளையாடுங்கள். போலியாக விளையாடாமல் உண்மையாக விளையாடுங்கள். உண்மையாக விளையாடினீங்கன்னா, நேர்மையாக விளையாடினீங்கன்னா இது என்ன உண்மையான விளையாட்டுன்னு கேட்பீங்க. விளையாட்டே தவறு, இல்லைன்னா உண்மையான விளையாட்டு அப்படி கிடையாது. ஒரு கேம் விளையாடுறீங்க, நீங்கள் ஒரு விளையாட்டு கூட விளையாடுறீங்க, ஒரு கிரிக்கெட் விளையாடுறீங்க, இல்லை ஒரு ஃபுட்பால் விளையாடுறீங்க, அதில் நேர்மை இருக்க வேணாவா? கூட இருக்க தள்ளி விட்டுவிட்டு நீங்கள் கோல் அடிச்சிங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாடிங்க. அப்படி விளையாடினீங்கன்னா அது என்ன விளையாட்டு? அதுக்கு பேர் தவறான விளையாட்டு இல்லையா? அது நேர்மையாக விளையாடுங்க, நேர்மையாக அடிங்க, நேர்மையாக ரன் அடிங்க, எல்லாமே நேர்மையாக செய்யுங்க.
அப்போ உங்களுக்கு எந்த துன்பமும் வராது, எந்த கர்ம வினையும் உங்களை அண்டாது. அதை விட்டுட்டு எல்லாமே தப்பு தப்பாக பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் இறைவனே காரணம், ஏன் என்னுடைய துன்பத்துக்கு ஏன் எதுக்காக என்னைய இறைவன் படைத்தான், என்னுடைய துன்பத்துக்கு இறைவன் தான் காரணம்னு இறைவன் மேலே பழி போடாதீங்க. இறைவனுக்கு இதுவாக வேலை, உங்களை வந்து தனியாக பார்த்துட்டு இருக்கிறதா வேலை அவருக்கு? சொல்லுங்கள், அவருக்கு வேறு வேலை இல்லை, அவர் யாரையுமே பார்க்குறது இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இறைவன்னா என்னன்னு தெரிஞ்சு அந்த கேள்வியே வராது. அப்போ இறைவன்னா என்னன்னே தெரியல. யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை வந்து தனிப்பட்ட முறையில் ஆட்டி வச்சுட்டு இருக்காரு கடவுள்னு ஒருத்தர் அப்படின்னு நம்புறதால வர்ற கேள்வி தான் இது. கடவுள் யாரையும் ஆட்டிலாம் வைக்கல, யாருக்கும் துன்பத்தையும் கொடுக்கல. நியாயமான ஊதியத்தை அவர் வழங்கி கொண்டே இருக்கிறார். இந்த நியாயமான ஊதியத்தை எல்லாருக்கும் அவரால் கொடுக்க முடியல. ஏன்னா அவங்க யார் என்னென்ன வினைகள் நல்வினைகள் செஞ்சாங்களோ அந்தந்த நல்வினைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஊதியம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான் அவன். அப்போ தீவினை செய்யும் போது அந்த தீவினைக்கு உண்டான ஊதியத்தையும் கொடுத்து தான் ஆகணும். இதுதான். ஏன்னா நீங்கள் உணரணும் இல்லையா? அப்போ நீங்கள் 1008 தவறுகளை செஞ்சுட்டு 1008 தவறான விளையாட்டு விளையாடிட்டு எனக்கு கடவுள் வந்து தண்டனை கொடுக்குறாருன்னா எப்படி கொடுக்க முடியும்? பரீட்சைக்கு போகிறீங்க, ஒழுங்காக எழுதினா தானே பாஸ் போடுவான். நீங்கள் தப்பாக எழுதினா கூட ஏன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ரைட் போட்டு விடக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். சரி, அப்படியே ரைட் போட்டு விட்டா நீங்கள் சரியாக படிக்காது. நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் ஒரு நிர்வாகத்துக்கு போகிறீங்க, பொறுப்புக்கு போகிறீங்க, அங்கே போய் எப்படி நீங்கள் சரியாக செயல்படுவீங்க? செயல்பட முடியாது. அங்கேயும் நீங்கள் போலியாக தான் வாழ்ந்தாகணும். இப்போ வாழ்க்கை முழுக்கவே வந்து ஒரு போலியான வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கீங்க. அதனால தான் இந்த துன்பத்துக்கு காரணம். அதனால் நண்பர்களே, இனிமேல் இந்த போலியான வாழ்க்கை இல்லாமல் உண்மையான வாழ்க்கையை வாழுங்கள், உண்மையாக இருங்கள், உண்மையாக மனிதர்களை நேசிங்கள், எல்லாத்தையும் நேசிங்க, உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளையும் நேசிங்க. நீங்கள் வந்து எந்த துன்பத்துக்கு ஆளாக மாட்டீங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் துன்பம் வரத்தான் செய்யும் நியாயமான பாதையில் போகிறவங்களுக்கு. ஆனால் அந்த நியாயமான பாதை உங்களுக்கு இன்பமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேறு எந்த துன்பமும் வராது. இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். காமத்தினால் அடையும் துன்பங்கள் என்ன, அதனால் அடையும் இன்பங்கள் என்ன? இதுதான் கேள்வி. காமத்தினால் அடையும் துன்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமத்தினால் வந்து பெரிய துன்பம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போதைக்கு துன்பமாக தெரியாது அது. ஏன்னா அது அனுபவிக்கிற காலகட்டம் வரை இன்பமாக தான் இருக்கும் அது. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது துன்பமாக மாறிடும். வீட்டில் தன்னுடைய மனைவி கிட்ட மட்டும் நம்ம வந்து அந்த சுகத்தை அடையும் போது ஒரு பிரச்சனையும் இல்லை. அதில் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் அந்த சுகத்தை நீங்கள் அடையலாம். அது கூட ஒரு அளவோடு தான். அதை தாண்டி நீங்கள் வெளியில் போகும்போது, வெளியில் அந்த சுகத்தை தேடும்போது இதனால் வந்து ஏற்படக்கூடிய துன்பங்கள் வந்து அளவிட முடியாதது. இந்த மாதிரியான துன்பங்கள் யாருக்கு வரும் அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் பரம்பரை பணக்காரங்களாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரியான துன்பங்கள் வராது. இந்த புதுசாக கொஞ்சம் பணக்காரங்களாக ஆகுறாங்க பார்த்தீங்களா, இவங்க போய் நேரம் அதில் தான் போய் விழுவாங்க. அந்த கரெக்டாக அந்த விட்டில் பூச்சி போய் அந்த விளக்கில் விழுகிற மாதிரி கரெக்டாக போய் அந்த காமத்தில் விழுந்துருவாங்க. விழுந்துட்டு என்ன ஆகிடுவாங்கன்னா, அவங்களுடைய பணத்தெல்லாம் இழந்துட்டு கடைசியில் நடுத்தருவுக்கு வந்து நிற்பாங்க அந்த பொம்பளைனால். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து காமத்தில் ஏற்படும். இதை வந்து தவிர்க்கிறது நல்லது. மேலும் காமத்தினால் நமக்கு வந்து நம்மளுடைய சுவாசம் விரயமாகிறது, அநியாயத்துக்கு விரயமாகுது. இருக்கிறதுலே நம்மளுடைய சுவாசம் வந்து நம்மளுடைய மூச்சு வந்து அதிக விரயமாகிறது காமத்தில் தான். இப்போ இந்த காமத்தில் அழிஞ்சு போகிறதால கடைசியில் என்ன ஆகுதுன்னா, வாழ்க்கை சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அதனால் வந்து இது மாதிரியான தவறான ஒரு பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டாம். நல்ல பாதையை தேர்ந்தெடுப்போம். நம் மனைவியோடவே நாம் வந்து வாழ்க்கையை கழிப்போம். மனைவியோடவே சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்வோம். இதுதான் எனது பணிவான வேண்டுகோள். நன்றி. ஆத்மா வணக்கம்.